பாலஸ்தீனத்தின் காசா முனையை அமெரிக்கா கைப்பற்றும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமருடனான செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு கூறிய டிரம்ப், போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவார் என்றும் கூறியிருக்கிறார். டொனால்டு டிரம்பின் இந்த முன்மொழிவு சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் காசா முனையை கைப்பற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டம் வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் கூறியிருக்கிறார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிரம்ப், காசாவை அமெரிக்கா கைப்பற்றி மேம்படுத்தும் என பேசியது சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது பற்றி பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றது முதல் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு உலக தலைவர்களை தொடர்ச்சியாக சந்திக்கப் போகிறார். அந்த வகையில் முதலாக அதிபராக பதவியேற்றதற்கு பிறகு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தான் சந்தித்திருக்கிறார். காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமரின் இந்த அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் பெற்றது. அமெரிக்காவில் அந்த நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு. இந்த சந்திப்புக்கு பிறகு இரண்டு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது டொனால்டு டிரம்ப் காசா முனையை அமெரிக்கா கைப்பற்றும் என அதிரடியாக பேசியிருக்கிறார். பாலஸ்தீனத்தில் போரால் பாதிக்கப்பட்டுள்ள காசா முனையை அமெரிக்கா கைப்பற்றும். பாலஸ்தீனியர்கள் வேறு இடத்தில் குடியேறிய பிறகு அந்த இடத்தை மேம்படுத்தி அதை சொந்தமாக்கிக் கொள்வோம். அங்குள்ள அனைத்து ஆபத்தான வெடிக்காத குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்கள் அனைத்தும் அகற்றப்படும். இதற்கு நாங்கள் பொறுப்பு. பொருளாதாரத்தை மேம்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வீட்டு வசதி உள்ளிட்டவற்றை செய்து கொடுப்போம். தற்போது ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் மூலமாக அந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவோம் என டிரம்ப் பேசியுள்ளார். மேலும் காசா முனையில் உள்ள பாலஸ்தீனியர்கள் எகிப்து மற்றும் ஜோர்டான் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் டிரம்ப் கூறியிருக்கிறார். அதேவேளையில் டிரம்பின் இந்த பரிந்துரையை ஏற்கனவே பாலஸ்தீனம் மற்றும் பிற நாடுகள் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளன என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும். டிரம்பின் அறிவிப்பு தற்போது சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு பற்றி கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, டிரம்பின் யோசனை வரலாற்றை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். மத்திய கிழக்கின் புவிசார் அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை இது ஏற்படுத்தும். இஸ்ரேல் ஒருபோதும் பலவீனமாக இருந்தது இல்லை. அதே நேரத்தில் ஈரானின் பயங்கரவாத அச்சுறுத்தலும் பலவீனமாக இல்லை. எனினும் எங்களது பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவது பற்றியும் எதிர்காலம் குறித்து நாங்கள் ஆலோசித்தோம். காசாவில் இஸ்ரேலுக்கு 3 இலக்குகள் உள்ளன. ஹமாஸின் இராணுவத்தை அழிப்பது, நிர்வாக கட்டமைப்பை கொண்டு வருவது, எங்களது அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிப்பது போன்றவை இருக்கின்றன. காசா இனி ஒருபோதும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என பேசியிருக்கிறார். பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் நீண்ட காலமாகவே மோதல் நீடித்து வந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் போர் ஏற்பட்டது. ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதலை நடத்தி பலரையும் பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது போர் தொடுத்தது. கடந்த 15 மாதங்களாக இரண்டு தரப்புக்கும் இடையே போர் நடந்து வந்தது. இந்த தாக்குதலில் காசாவில் 46,000 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயினர். இஸ்ரேல் 1,600 பேரை பலி கொடுத்துள்ளது. அதோடு காசாவில் 1,00,000க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். இது தவிர பல லட்சம் பேர் உயிருக்கு பயந்து காசாவையே காலி செய்துள்ளனர். இந்த போரை நிறுத்த பல நாடுகள் முயற்சி செய்தன. ஆனால் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கேட்கவில்லை. இறுதியாக போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒப்பந்தம் கடந்த மாதம் கையெழுத்தானது. அமெரிக்கா, எகிப்து, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வந்த நிலையில் டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு தற்போது இரண்டு தரப்புக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் டிரம்ப் இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு மத்திய கிழக்கு நாடுகளின் ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.